அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்திற்குள்ளேயே மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் பேரதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. இதில் மாணவர்கள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், என்ன செய்யப்பட வேண்டும் போன்ற அந்த கோரிக்கைகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக எஸ்எஃப்ஐ-லிருந்து திரு பாரதி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் பாரதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்ட உங்களால பேச முடிஞ்சதா? அவர்கள் இந்த பிரச்சனை அதாவது இந்த சம்பவம் நடந்தது எதனால அப்படின்னு நினைக்கிறாங்க? நிச்சயமாக நாங்க பேச முற்பட்டோம், பேசவும் செஞ்சிருக்கோம். அந்த மாணவர்கள் மத்தியில இந்த செய்தி என்பது போகவே இல்லைன்றதா நம்ம பாக்குறோம். ஏன்னா நிர்வாகத்துல அங்க அவங்களோட படிக்கிற சக மாணவர்களுக்கு மட்டும்தான் ஒன்று 2 மாணவர்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் என்பது பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றிருக்கின்றதே மாணவர் மத்தியில தெரிஞ்சிருக்கு. பரவலாக பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுக்கு தெரியப்படல. செய்திகளின் வாயில தான் அவங்களே தெரிஞ்சிருக்காங்க. அந்த மாணவர்கள் 2 முக்கியமான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஒண்ணு, எங்களுடைய கல்லூரி ரொம்ப மிக முக்கியமான கல்லூரி, நாங்க இங்க படிக்க வந்திருக்கோம், எங்களுடைய பாதுகாப்பை கல்லூரி உறுதி செய்யணும்ன்றது அவங்களுக்கு பிரதானமான கோரிக்கையா இருக்கு. பல ஆயிரம் ரூபாய்கள் கட்டணமா வசூலிக்கிறாங்க. அதே போல மற்ற எந்த சான்றிதழ் கட்டணங்கள் கூட நாங்கள் ரொம்ப அதிகமா கூடுதலா கட்டணங்கள் கொடுக்கிறோம். கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு தான் பல மடங்கு சான்றிதழ் கட்டணங்கள் உயர்த்திருக்காங்க. ரீவால்வேஷன் கட்டணங்கள்லாம் நாங்க ரொம்ப அதிகமாக கட்டுறோம். ஆனா இதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளோ, மாணவர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களோ, விடுதிகள்ல அவர்களுக்கான கோரிக்கைகள் ஏராளமா இருக்கு. இதையெல்லாம் இதற்கு அப்புறமாவது பல்கலைக்கழக நிர்வாகம் முனைப்போட செஞ்சு கொடுக்கணும்ன்றது மாணவர் தரப்பினுடைய கோரிக்கையா இருக்கு. இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியாக கல்லூரி வளாகங்களுக்குள் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டே வருது. அதற்கு நிர்பயாவினுடைய கேஸ்ல உச்சநீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்க வழிமுறைகளை முறையா பின்பற்றணும். அதே போல வர்மா கமிட்டி பெண்களுக்காக சிறப்பாக சில முக்கியமான வழிமுறைகளை கொடுத்திருக்கு. அது கல்லூரிகள் ஆகட்டும், பள்ளிகள் ஆகட்டும், அதே போல பெண்கள் பணியிடங்களாகும், இப்படி பல்வேறு விதத்துல வர்மா கமிட்டி சில பரிந்துரைகளை சொல்லியிருக்காங்க. அதனை முறையா இனிமேலாவது பின்பற்றுவதை அரசு உத்தரவாதப்படுத்தணும்னு எஸ்எஃப்ஐ-னுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இப்போ மாணவர்கள் அங்க படிக்கிற மாணவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஏற்கனவே இது மாதிரியான பிரச்சனை நடக்கிறதுக்கு உகந்த ஒரு சூழலா இருந்தது. அதாவது இப்போ லைட் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை மாணவர்கள் தரப்புல சொல்லப்படுது. அதே மாதிரி அங்க பாதுகாவலர் சரியாக வெளியில் நபர் உள்ளே வருகிறாரா அப்படின்றத கவனிச்சிருந்தாங்கன்னா இதை தடுத்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றத பார்க்க முடியுது. ஸோ ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத மாணவர்கள் நிர்வாக தரப்புக்கிட்ட எடுத்துட்டு போயிருந்தாங்களா? கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னு சொன்னா நீங்க அந்த பல்கலைக்கழக வளாகம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கும் மேல இருக்க ஒரு பல்கலைக்கழகம். அதுல சில இடங்கள்ல மட்டும்தான் பில்டிங்ஸ் இருக்கும். ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்குமே கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இருக்கிற ஒரு ஏற்பாடுதான் இருக்கு. அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில சில துறைகள் இருக்கு. ஹாஸ்டல்ஸ் கொஞ்சம் தொலைவுல தான் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்க லைட் எரியலன்னு சொன்னா இமிடியேட்டா வார்டன்ட்ட சொல்லி பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திக்கிற ஏற்பாடுகள் அங்க இருக்கு. நீங்க ஒவ்வொரு விடுதிகளுக்கும் ஒரு வார்டன் வைக்கப்பட்டிருக்காங்க. இது நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு. அதே போல மாணவர்கள் விலக்கு, அதாவது நீங்க லைட் எரியல்னாலோ மற்ற விஷயம் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அவங்க முறையிட்டாலோ நிர்வாகம் கண்டுகொள்ளாத ஒரு போக்கு என்பது அங்க இருந்திருக்கு. அதுதான் இப்படியான பிரச்சனைகளுக்கு வித்திட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கணும். மாணவர்களுடைய கோரிக்கைகளே அவங்க அப்படியே நிறைவேற்றி இருந்தாங்கன்னு சொன்னா இது போன்ற பாதுகாப்பு அம்சங்கள குறைபாடு ஏற்பட்டிருக்காதுன்றத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இந்த சம்பவத்துல ஒரு ஆள் வெளியில இருந்து வந்திருக்காரு. நீங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள கேட் பாஸ் இல்லாம ஒருத்தரால உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. அப்படியான நிர்வாக நடைமுறைகள் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்திருக்கு. அந்த நபர் போயிட்டு வந்திருக்காருன்றதே ஒரு நிர்வாகத்தினுடைய குளறுபடியா தான் நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல அவங்க சொல்ற தகவல்கள் அவர் அப்பப்போ போயிட்டு வருவாரு. இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குன்றதையும் சொல்றாங்க. இது அங்க இருக்க மற்ற வாட்ச்மேன்கள் மற்ற எல்லாருக்குமே அதை முறையா கண்காணிக்கணும்ன்றத நிர்வாகம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஓகே.
இப்போ மாணவர்களோட பிரச்சனைகள் அப்படின்னு இதுல பார்க்கும்போது அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த குறைபாடுகள், அதுக்கு பிறகு இப்போ ஐடி கார்டை போட்டுட்டு போகணும், அந்த மாதிரியான சில அறிவுறுத்தல்களை பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்காங்க. அது போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது சமூகத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையா தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸே அவங்க போயிட்டு நீங்க அடக்கமா இருக்கணும், நீங்க பாதுகாப்பு மெஷர்மெண்டோட இருக்கணும். இப்போ வெளியில இருந்து வந்த ஒரு ஆளால பிரச்சனை ஏற்படுத்துது. மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகளை போடுவதன் மூலமா இந்த பிரச்சனை தடுக்கப்படுமானா அது நிச்சயமா இருக்காது. மாணவர்களுடைய பாதுகாப்பு அம்சங்களை அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் சரியா முறையா பின்பற்றினா மட்டும்தான் இதற்கான தீர்வா இருக்க முடியும். அதே போல இந்த பிரச்சனையை ஒட்டி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த விக்டிமையே போயிட்டு நீங்க ரீவிக்டிமைஸ் பண்ற ஒரு ஏற்பாடு இருக்கு. சேனல்கள் ஆகட்டும், இல்ல யூடியூப் மீடியாஸ் ஆகட்டும், அவங்களோட தம்மைல்ஸ் எல்லாத்துலயும் ஏன் அவங்க போனாங்க, பொது சமூகத்துல கூட இப்படியான கேள்விகள் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல அந்த மாணவிக்கு என்ன அவங்க போக வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. அது இந்த சமூகத்தினுடைய தீங்கா நாங்க பார்க்கிறோம். விக்டிமை ரீவிக்டிமைஸ் பண்ற ஏற்பாடுக்குள்ள போகக்கூடாது. அதை நம்ம தடுக்கணும்ன்றத நம்ம யோசிக்கணும். அதே போல இது போன்ற செயல்களுக்கு எதிர்ப்பா இருக்கும்னா, நீங்க குழந்தை வளர்ப்புல இருந்தே பாலின சமத்துவத்தை போதிப்பதும் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய நீண்டகால கோரிக்கை. பாலியல் கல்வியை குழந்தை பருவத்தில இருந்தே கொடுக்கணும்ன்றது நீண்டகால கோரிக்கை. ஆனா அரசாங்கம் அதை செவிக்கொள்ளவே மாட்டாங்க. இனிமேலாவது உயர்கல்வித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து ஒரு தரமான பாலியல் கல்விக்கான பாடத்திட்டத்தை வகுத்து குழந்தை பருவத்திலேயே ஆணாதிக்க மனப்பான்மையை, பெண் என்பவள் ஒரு இச்சை பொருள் இல்லை என்பதற்கான ஒரு ஏற்பாட்டுக்குள்ள ஒரு பாடத்திட்டத்தின் வாயிலாக அதை கொண்டு போகணும்ன்றத நாங்க இந்த நேரத்துல வலியுறுத்தோம். இன்னொரு விஷயம், ஒரு வீடியோ அதை வைத்து ஒருத்தர் மிரட்டுறாரு அப்படின்னா அதற்கு பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலை வரணும். அப்போதான் இந்த மாதிரியான ஒரு பிளாக்மெயிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்கப்படும், அதனால ஏற்படுற குற்றங்கள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த விழிப்புணர்வை, அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இப்ப இருக்கிற கல்வி முறை தவறுது அப்படின்னு பார்க்கணுமா? நிச்சயமா. நீங்க இப்ப இருக்க கல்வி முறை நீங்க எட்டாவது வகுப்புல ஒரு பாடம் இருக்கு, அறிவியல் வளர்ந்த பருவம்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அதுல சயின்டிபிக்கான உறுப்புகள் சம்பந்தமா அதை பேசியிருப்பாங்க. அதையே ஆசிரியர்கள் பின் பண்ணிட்டு போற ஏற்பாடுதான். அதை போதிக்கவே மறுக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கே அந்த மனப்பான்மை என்பதுதான் இருக்கு. நம்ம செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பேசுறது ஏதோ பேசக்கூடாத ஒன்றை பேசுவதாக இந்த சமூகத்துல கருத்துக்களே அப்படிதான் நிலவுது. அப்போ இங்க இருக்கிற புரிதல் போதாமை என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. பெண்கள் அவங்க அது பெண்களுடைய பிரச்சனையா பார்க்க கூடாது, அது சமூகத்தினுடைய பிரச்சனையா நம்ம பார்க்கணும். இங்க என்ன நம்ம சமூகத்துல என்ன இருக்கு, ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கதான் அவங்கதான் ஏதோ பாவப்பட்டவங்க மாதிரியான ஒரு சித்தரிப்பு என்பது ஏற்படுது. ஆனா உண்மையா என்ன பிரச்சனைனா, இந்த சமூகத்துல இருக்கிற பிரச்சனையை அதனுடைய தீங்குகள் தான் அது எழுது. அப்போ நம்ம பாடத்திட்டங்கள்ல நீங்க பாலியல் கல்வி போதிப்பதன் மூலமா மட்டும்தான் இந்த சமூகத்தை மேம்படுத்த முடியும். அதற்கான விஷயங்களை அரசாங்கம் செய்யணும்ன்றத நம்ம கோரிக்கைகளா நம்ம எழுப்ப வேண்டியது. ஓகே, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதை சரி செய்யறதுக்கான கோரிக்கைகள்லாம் எல்லா பக்கத்துல இருந்து மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ அரசியலாகவும் அது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு இருக்கு. இப்போ வேற பல்கலைக்கழகங்கள்ல, கல்வி நிறுவன வளாகங்கள்ல இந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு அப்படின்ற பிரச்சனையை மாணவர்கள் யாரும் சொல்றாங்களா? நிச்சயமா நீங்க தமிழகத்துல நீங்க இருக்கிற எந்த பல்கலைக்கழகம் வேணா போங்க, அதே போல கல்லூரிகள் போங்க, நீங்க தொடர்ந்து பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற ஒரு சம்பவம் தான். அது பெரிய அளவுல புகார் ஆகலன்றதால அது தெரியல. அதே போல நீங்க கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகங்களிலோ ஐசிசி கமிட்டிஸ் முறையா இருக்கான்றதே ஒரு கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அந்த செல்ஸ் போயிட்டு மாணவர்களுக்கு ஐசிசி செல் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி சீண்டல்கள் பாலியல் கொடுமைகள் நிகழ்ந்தா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்களோட தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்படுன்ற ஒரு அவேர்னஸே இல்லாத கல்வி நிலைய வளாகங்களை தான் நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அதை சொல்லணும். அதே போல
நீங்க தமிழகத்துல வந்து நம்ம இப்ப வந்து இந்த பிரச்சனையை நம்ம முக்கியமா பேசணும். மாணவர் பேரவை தேர்தல்கள், நீங்க மாணவர் பேரவை மன்றங்கள் இருந்த வரைக்கும் மாணவர்களிடத்தில் சக மாணவர்கள் அவங்களோட பிரச்சனையை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருந்தது. பல ஆண்டுகளாக மாணவர் பேரவை தேர்தல் நடத்தாத விளைவு மாணவர்கள் எங்க போய் அவங்களோட பிரச்சனைகளை பேசுவதற்கான இடமே அற்று போயிடுச்சு. ஏன் அதற்கான இடங்களை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் மாணவர் பேரவை தேர்தலை நடத்துவதற்கு முன்வர வேண்டும்ன்றத நாங்க வந்து ஒரு கோரிக்கையா வந்து வைக்கிறோம். ஓகே, இப்போ பல்கலைக்கழகம் அங்க வந்து ஒரு பரந்துபட்ட இடமா இருக்கு. இப்போ மெயின் சிட்டிக்குள்ள இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம். அங்க இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. வெளியூர்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள் பொதுவாக ஊர்ல இருந்து வெளியில இருக்கக்கூடியதை பார்க்க முடியும், அடர்ந்த மரங்களோட இருக்கக்கூடியது தான் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் அப்படிதான் இருக்கு. இப்போ அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் போதுமானதா இருக்கா? நீங்க குறிப்பிட்ட மாதிரி வந்து தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் நிறைய இருக்கு. அங்க எஸ்எஃப்ஐனுடைய யூனிட்ஸ் தான் இருக்கு. அங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி தரணும். நாங்க பல வாட்டி வந்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் வந்து நாங்க புகார்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அது தொடர்ந்து கவனிக்கப்படாம தான் இருக்கு. அதே போல பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கேயும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் அரசாங்கம் அட்ரஸ் பண்ணணும். அதே போல தமிழகத்துல இருக்க ஏனைய கல்லூரிகள், பல கல்லூரிகள்ல நீங்க வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு. அதனை தீர்வு செய்வது, அதை வந்து சரி செய்வதற்கு அரசாங்கம் முன் வரணும். அதே போல அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு போதுமான நிதி என்பதை வந்து அரசாங்கம் ஒதுக்கலன்றதை நம்ம இருக்கோம் பார்க்கணும். இப்போ கல்லூரிகளோ பல்கலைக்கழகங்களோ செலவு பண்ணோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன்ல கொடுக்குற ஃபண்டிங் மூலியமா தான் வந்து பண்ண முடியும். அந்த ஃபண்டிங் இல்லைன்றத வந்து நம்ம வந்து இங்க வந்து சுட்டி காட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ ஃபண்ட் இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். அப்படி ஒரு கேள்வியை வந்து அரசாங்கம் புகார்கள் கொடுக்க போறப்போ எங்ககிட்ட போதுமான நிதி இல்லைன்னு வந்து அங்க கல்லூரி முதல்வரோ மற்ற இருக்கவங்களோ சொல்லுவாங்க. அப்போ அந்த நிதிகளை வந்து அரசாங்கம் கூடுதலா ஒதுக்கணும். சரி, இணைப்பில் வந்து மாணவர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு பாரதி. நன்றி.